நான் உங்கள் பின்சி. வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக வீட்டிலையே உட்காந்துட்டு நம்ம ஃபிஷ் டேங்க் பண்ணலாம். இது ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாமே இதை ஒரு பிஸ்னஸ் மோட்டிவாக கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கும்போது இதை பண்ணி கடைகளுக்கெல்லாம் சேல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே காசு வரும். அவ்வளோ ஈஸி. நீங்கள் தனித்தனியாகவே பண்ணிக்கலாம். யாரோட ஹெல்ப்பும் நமக்கு தேவையில்லை. நம்ம பிள்ளைங்களை ஸ்கூலுக்கெல்லாம் விட்டுட்டு நம்ம சும்மா தான் இருக்கோம் அப்படின்னா சிம்பிளாக நம்ம இதை எடுத்து வச்சு பண்ணி ஏதாவது கடைகளுக்கு ஆர்டர் எடுத்து கொடுக்கலாம். ஈஸியாக பண்ணக்கூடியது தான். இதுக்கு ரொம்ப செலவெல்லாம் ஆகாது. அந்த கிளாஸோட ரேட்டு மட்டும்தான். மற்ற மாதிரி கம்மெல்லாம் ரொம்ப எல்லாம் காசெல்லாம் இல்லை, கம்மியான ரேட்டு தான். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு சொல்கிற பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க சிம்பிளாக ஈஸியாக எப்படி நம்ம ஃபிஷ் டேங்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபிஷ் டேங்க் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டில் இதே மாதிரி ஸ்லிக் அண்ட் கிளியர் கம் எடுத்திருக்கேன். இதே மாதிரி கன்னில் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா மாஸ்கிங் டேப் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளாஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அதோட அளவுகள் என்னன்னு நான் அதுக்கப்புறமா சொல்கிறேன். நம்ம ஃபிஷ் டேங்க் பண்ணுறது 2க்கு 1ன்னு சொல்கிற அளவில் தான் பண்ணுறோம். 2 அடி நீளத்துலேயும் 1 அடி அகலம் 1 அடி உயரம் இந்த கணக்கில் தான் நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறமா இது 5 mm திக்னஸில் நம்ம கட் பண்ணி வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறமா 2 அடி நீளத்துலேயும் 1 அடி உயரத்துலேயும் நான் 3 கிளாஸஸ் கட் பண்ணி வாங்கியிருக்கேன். கூடவே 1 அடி நீளம் 1 அடி உயரத்தில் நம்ம இதே மாதிரி சின்ன பீசஸ் 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். இது ஒரு 10 mm நீங்கள் கம்மியாக கட் பண்ணணும். ஏன்னா நம்ம இந்த பெரிய கிளாஸில் 2 பக்கத்துலேயுமே ஒரு 5 mm நம்ம விட்டு தான் இந்த கிளாஸஸ் ஒட்ட முடியும். ஏன்னா இந்த பெரிய கிளாஸஸ் இதில் வரும்போது இது ஜாயிண்ட் ஆகுறதுக்கு வசதியாக நம்ம இதில் 5 mm இங்கேயும் 5 mm விட்டு தான் நம்ம ஒட்ட போகிறோம். நான் இனி இந்த கிளாஸஸ் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வைக்க போகிறேன். ஏன்னா நம்ம ஒட்டுறதுக்கு வசதியாக நம்ம அங்கங்கே எடுத்து வச்சோன்னா கடகடன்னு ஒட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். இல்லைன்னா கம் டக்குன்னு காஞ்சு போயிடும். நம்ம இனி கிளாஸ் அரேஞ்ச் பண்ணலாம். பார்த்துக்கோங்க, இந்த சைடு கரெக்டான அளவாக இருக்கணும். ஒட்டுற சைடு அப்படி ஏதாவது ஒரு சின்ன ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை மறுபக்கம் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 3 நீள பீசஸையும் போட்டாச்சு. அதுக்கப்புறமா சைடில் இருக்கிற 2 சின்ன பீசஸையும் போட்டுடலாம். சின்ன பீசஸ் வைக்கும்போது அளந்து வச்சுக்கோங்க. ஈவனாக இருக்கிறத வைக்காமல் இதே மாதிரி 10 mm நம்ம கம்மியாக கட் பண்ணி எடுத்தோம்ல அது பார்த்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இப்போது அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இனி கம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டில் நம்ம மாஸ்கிங் டேப்பை டெம்பரரியாக நம்ம 4 பீசஸ் கட் பண்ணி ஒட்ட போகிறோம். சும்மா இதே மாதிரி கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அங்கே எடுத்து ஒட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம யாராவது ஒரு ஆளோட ஹெல்ப்பை தேட வேண்டியிருக்கும். இது நம்ம தனியாகவே பண்ணுறோம். அதனால் நம்ம ஃபஸ்ட்லேயே இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இனி கம் அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டில் இதே மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடித்தா தான் அங்கேயும் எங்கேயும் கோணாமல் கரெக்டாக வரும். அந்த பெரிய கிளாஸஸ் 3லேயுமே இதே மாதிரி நீளமாக போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறமா நடுவில் வச்சுருக்கிற பெரிய பீசஸில் நம்ம கம் அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்காக நான் இப்போது அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே கிளாஸை மேலே பிடிச்சிக்கோங்க. மேலே பிடிச்சிட்டு இதே மாதிரி தூக்கி வச்சுருங்க. கம் எதுவுமே கிளாஸில் நம்ம கையில் படக்கூடாது. பட்டுச்சுன்னா கிளாஸில் ஒட்டிடும். ஸோ அதுக்கப்புறமா சைடில் இருக்கிறத இதே மாதிரி ஒட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம ஒட்டியாச்சு. இனி இதுக்கு சப்போர்ட்டுக்காக இங்கே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த டேப்பை இங்கே ஒட்டி விட போகிறோம். இப்போ அப்படியே நின்றோம். இனி அடுத்த பக்கத்தை நம்ம ஒட்டிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த பக்கம் இந்த சின்ன பீசஸை ஒட்ட போகிறோம். அதுக்கப்புறமா இந்த டேப்பையும் இந்த பக்கம் ஒட்டி விட்டுருங்க. கடைசியாக நம்ம இந்த பக்கத்தை இனி ஒட்ட போகிறோம். இனி மீதி இருக்கிற டேப்பையும் இந்த பக்கமும் ஒட்டி விட்டுருங்க. இப்போ சூப்பராக நம்ம ஃபிஷ் டேங்க் ரெடி ஆயாச்சு.
இனி எங்கெல்லாம் கரெக்ஷன் இருக்கோ அதெல்லாம் சின்ன சின்ன விலகல் எல்லாம் இருக்கும். ஸோ அதையெல்லாம் நம்ம இனி கரெக்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். உள்ளே இனி எல்லா பக்கமே நம்ம கம் அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்காக இப்போ நம்ம கம் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி எல்லா பக்கமும் முதல்ல அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கை வச்சுட்டு இதே மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. இதே மாதிரி ஃபைனல் டச் பண்ணும்போது கையை எடுத்து பண்ணாமல் ஒரே அடியாக நீங்கள் தொடங்கிட்டு இழுத்தே அப்படியே விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா அங்கங்கேயா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருந்தது மாதிரி இருக்கும். நம்ம ஃபிஷ் டேங்க் இப்போ சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. தனியாக ஒரு ஆளாகவே பண்ணலாம். இதுக்கு வேறு யாருமே ஹெல்ப் பண்ண அவசியம் இல்லை. இது ஒரு 10 நிமிஷத்துலேயே பண்ணி முடிச்சிடலாம். நான் வீடியோ எடுக்கிறதுனால மட்டும்தான் எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ இது ஈஸியாக சிம்பிளாக தன்னந்தனியே பண்ணலாம். பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ நான் இதோட ஃபில்டர் பண்ணுறது போடுறேன். நீங்கள் என்னோட எல்லா வீடியோஸுமே பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.